தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரியில் சரிந்து விழுந்த 3 மாடி வீட்டிற்கு பதிலாக மாற்று வீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரெங்கசாமி அறிவித்திருக்கிறார். உப்பனாறு வாய்க்கால் அருகே கட்டப்பட்டு புதுமனை புகுவிழாவிற்கு தயாராக இருந்த 3 மாடி வீடு சரிந்து விழுந்தது. இந்நிலையில் அந்த சரிந்து விழுந்த 3 மாடி வீட்டிற்கு பதிலாக மாற்று வீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரெங்கசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளமுதன். விவரங்களை பதிவு செய்யலாம். புதுச்சேரியில் நேற்று ஆட்டுப்பட்டி பகுதியில் 3 மாடி கட்டிடம் சரிந்து விழுந்தது மிக பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த பகுதியில் ஆற்றை ஒட்டாத உப்பனாறு வாய்க்காலை ஒட்டி கரையை பலப்படுத்தும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இடதுபுறமான பணிகள் முடிந்த நிலையில் வலதுபுறத்துக்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் கரையை ஒட்டியுள்ள வீடுகளுக்கு ஏற்கனவே பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அந்த 3 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது. அந்த பகுதியை சேர்ந்த அந்த வீட்டின் உரிமையாளர் கூறும்போது எங்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கை முன்னறிப்பும் கொடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றச்சாட்டாக இருந்தது. இந்த நிலையில் அவர்களை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் அழைத்து சென்றார். அப்பொழுது முதலமைச்சர் அவர் கண்ணீருடன் தங்களுடைய நிலையை எடுத்து கூறினார்கள். முதலமைச்சர் யாருடைய தப்பு என்பது முதலில் சரி செய்வதை விட நிவாரணம் வழங்குவதற்கு நான் நடவடிக்கை எடுப்பதாக தான் முதலமைச்சர் உறுதியளித்தார். இதன் அடிப்படையில் அதாவது ரெட்டியார்பாளையம் பகுதியில் லாம்பர்ட் சரவண் நகரில் அரசு சார்பில் குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது. அதில் நீங்கள் இலவசமாக குடியேறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுவரையில் அங்குள்ள அரசு பள்ளியில் பயன்படுத்தாத பகுதியில் குடிசை கட்டி நீங்கள் இருப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். இது மட்டுமல்லாமல் இடிந்து விழுந்த வீடுகளுக்கு நிவாரணம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சர் உறுதியளித்தார். முதலமைச்சர் உறுதியேற்று கண்ணீருடன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். நன்றி இளமுதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.